அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். சில நாட்களுக்கு முன்பு ஒரு சகோதரர் சொன்னாங்க, பிரதர், இந்த வருஷம் என்னை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார். வேலை இல்லை, லாக்டவுன் நேரம். நாங்க ஒவ்வொரு நாளும் காலையில எழும்போது என் இருதயத்தை ஒரு பாரம் அப்படியே அழுத்த ஆரம்பிக்கும். இந்த நாட்களை நான் எப்படி கடத்த போறேன் அப்படிங்கிற ஒரு பாரம் என்னை அழுத்த ஆரம்பிக்கும். அந்த இரவு பார்க்கிற போது அந்த நாள் முழுவதும் என்னை ஆண்டவர் அற்புதமா நடத்தி ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்தினார், இன்றைக்கு வரைக்கும் நடத்தினார் என்று அந்த சகோதரன் சொன்னாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதும் கூட சொல்லுவார், 68ஆம் சங்கீதம் 19வது வசனத்திலே, எந்நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பிலே நம்மேல் பாரம் சுமத்தினாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்தி மற்றும் மற்ற மொழிபெயர்ப்புகளிலே நம்மேல் பாரம் இருந்தாலும் அந்த பாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவைகளிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்கள் வாழ்க்கையில எத்தனையோ பாரங்கள். நிறைய பேர் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் எங்க உள்ளத்துல எத்தனையோ பாரங்களை சுமந்து நாங்கள் தவிக்கிறோம் பிரதர். எங்க எதிர்காலத்தை குறிச்சு, பிள்ளைங்களை குறிச்சு, வாழ்க்கை குறிச்சு நிறைய பாரம். ஒவ்வொரு நாள் காலையில் எழும்போது அந்த பாரம் எங்களை நிரப்ப ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்களும் கூட அந்த பாரத்தினாலே, வேதனையினாலே, கண்ணீரினாலே நிரப்பப்பட்டிருக்கலாம். நான் என்ன செய்ய போறேன், என்னுடைய வாழ்க்கைக்கு, என் எதிர்காலத்துக்கு என்ன செய்ய போறேன் ஒரு கலக்கம் உங்களுக்குள் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம், அந்த வருத்தத்தோடு இருக்கிற பாரத்தை சங்கீதம் 55:22 வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். எத்தனையோ பாரங்கள் உங்கள் உள்ளத்தை நெருக்கிக்கிட்டு இருக்கலாம். இந்த காலை எழும்போது ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய கவலைகளை எல்லாம் நான் உம்மிடத்தில் வைக்கிறேன். என்னை விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே என் கவலைகளை எல்லாம் நான் உம்மீது வைக்கிறேன். இன்றைக்கு என்னை அற்புதமாய் நடத்தும், என் தேவைகளை சந்தியும், எனக்கு ஒரு நல்ல பலனை தாரும், வழிகாட்டும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை நீங்க கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. காலையிலேயே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் மேல வைத்து விடுவோம். அந்த பாரத்தை அவர் இன்றைக்கு நிவர்த்தி ஆக்குவார், அற்புதம் செய்வார். திரும்பி பார்க்கும்போது நம்மை கூட ஆண்டவர் எத்தனை அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். எத்தனையோ பேர் சாட்சி சொல்ல முடியும். பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இத்தனை அற்புதங்களை செய்த ஆண்டவர் உங்கள் பாரங்களை நீக்காமல் இருப்பாரா? அவர் மனுஷன் பார்க்கிற பிரகாரம் அல்ல. மனுஷன் முகத்தை பார்ப்பார்கள், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவன். அவர் உங்கள் இருதயத்தை பார்த்து உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு ஆண்டவருடைய சமூகம் இருக்கிறது. ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். இதை எழுதின தாவீதினுடைய வாழ்க்கையில எத்தனையோ பாரங்கள் ஒவ்வொரு நாளும் தாவீது சுமந்தார். அத்தனை பாரங்களையும் ஆண்டவர் தாவீதினுடைய வாழ்க்கையிலே மாற்றினார். உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்கள் பாரத்தை, உங்கள் வேதனையை அப்படியே இறக்கி வைத்து விடுங்கள். சில வருஷங்களுக்கு முன்பு கிராமங்களிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே 2 கல்லை நட்டு அதற்கு மேல் இன்னொரு கல்லை வைத்திருப்பார்கள். இன்றைக்கும் சில இடங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். அது ஒரு சுமை தாங்கி கல் என்று சொல்வார்கள். அந்த கிராமங்களிலிருந்து விவசாயிகள் மற்றவர்கள் சுமந்து கொண்டு வருகிறதை அந்த கல்லின் மேல் வைத்து திரும்ப தூக்குவார்கள். கீழே வைத்து விட்டால் யாராவது வந்து தூக்கி விட வேண்டும். அதனாலே அந்த கல்லின் மேல் வைத்து பின்பு அதை தூக்கி கொண்டு போவார்கள். அந்த கல்லுக்கு பேர் என்ன தெரியுமா? சுமை தாங்கி கல்.
இன்னைக்குன்னு சில கிராமங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். அந்த உலகத்திலே சுமை தாங்கி கல்லை போல நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சுமைகளெல்லாம் தாங்குகிற, நம்முடைய பாரங்களையெல்லாம் நீக்குகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் மேலே வைத்து விடுவோம், அவர் அற்புதம் செய்வார். நிச்சயமாக எத்தனை பாரத்தோடு இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சகோதர சகோதரி, கலங்காதிருங்கள். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் பாரத்தை இயேசு சுமந்து சிலுவையிலே தீர்த்து விட்டார். உங்களுக்கு நிச்சயம் அற்புதம் செய்வார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கலாமா? என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அருமை பிதாவே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய மனதுருக்கம் இறங்கட்டும் அப்பா. அவருடைய பாரங்களை எல்லாம் நீக்கிவிடும். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ராஜா, ஆண்டவரே, தாவீது சொன்னது போல தாவீதனுடைய பாரங்களை நீக்கின தேவன் நம்முடைய பிள்ளைகளுடைய பாரங்களை நீக்கி ஆறுதல் தந்து, சமாதானம் தந்து, சந்தோஷம் தந்து, நிம்மதி தந்து, சரீர சுகம் தந்து கர்த்தர் வழி நடத்துவீராக. நீர் அற்புதம் செய்யும் அப்பா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. Amen.